மஸ்கட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் மானவ் விகாஸ் தக்கார், மனுஷ் உத்பல் பாய் ஷா இணை ஈரானின் ஹமீத் ஷாம்ஸ், போலந்தின் மத்யூஸ் ஜெலாவ்ஸ் இணையை 11-9, 11-3, 11-6 என்ற செட் கணக்கில் வென்றது. மகளிர் இரட்டை பிரிவில் இந்தியாவின் தியா பராஸ் சிட்டாலே, ஸ்வஸ்திகா கோஷ் இணை போர்ச்சுகலின் இணையை 7-11, 13-11, 11-8, 5-11, 12-10 என்ற செட் கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சத்தீஸ்கர், தெலங்கானா மற்றும் ஆந்திர மாநிலங்களில் இன்று முதல் 22ஆம் தேதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். உலகளாவிய மாறிவரும் சூழலுக்கேற்ப ஐநா சபையில் மாற்றங்களை மேற்கொள்வது அவசியம் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோவாவில் இன்று தொடங்குகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது சீனா இந்தியாவுக்கு எதிராக தவறான பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்தியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் வேலவன் செந்தில்குமார், ரமித் டாண்டன், ஜோஷ்னா சின்னப்பா, அனகத் சிங், தன்வி கண்ணா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில். நேரம் 7:25.